ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்கள் வருகை. ஓகே, பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள். நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் பற்றி அறிதல், இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வர்த்தகத்தை புரிந்து கொள்ளுதல், இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் ஆதிக்க தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல், டென்மார்க்கின் காலனி குடியேற்றங்களை பற்றி அறிதல், ஆங்கில மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்களின் வருகை மற்றும் நிலைப்பாடுகளை அறிதல். அறிமுகம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச, தேசிய மற்றும் வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. நவீன ஆதாரங்கள். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகிறது. தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்கள் அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக உள்ளன. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பெற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். ஆவண காப்பகங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. அடுத்தது சான்றுகளின் வகைகள். நாம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுகிறது. எழுதப்பட்ட ஆதாரங்கள். அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பிற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. இதன் விளைவாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிந்தது. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் பயண குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டார்கள். அதாவது ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவிற்கு வந்தாங்கன்னா மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து இந்தியாவினுடைய செல்வத்தை பற்றி அவங்க அறிந்து கொண்டு இந்தியாவிற்கு வந்தாங்க. அடுத்தது இக்குறிப்புகள் ஐரோப்பியர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்தது. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். துபாஷியாக இருந்தார். 1736 1760 வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. அவரது குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக உள்ளன. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை எழுதப்பட்ட ஆதாரங்கள்லாம் என்னதெல்லாம்? இலக்கியம், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அவரது குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக உள்ளன. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அடுத்தது ஆவண காப்பகங்கள். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்க முதன்மை காப்பகமாகும். இந்திய அரசினுடைய ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய முதன்மை காப்பகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகம். இது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்கான அனைத்து தகவல்களுடன் தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இது விளங்குகிறது. இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கான உண்மையான சான்றுகள் இதில் அடங்கியுள்ளன. இது ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலே மிகவும் பெரியதாகும். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலே ரொம்ப பெருசுன்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகம்தான்.
ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். அடுத்தது தமிழ்நாடு ஆவண காப்பகம். தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். அங்குள்ள பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. மேலும் அங்கு டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருது போன்ற மொழிகளில் உள்ளன. தமிழ்நாடு ஆவண காப்பகத்துக்கு பேர் சென்னை பதிப்பாசனம். அது சென்னையில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் 1777 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் இங்கே இருக்கக்கூடிய டேனிஷ் பதிவுகள் 1774 1845 காலப்பகுதியை சார்ந்தது. டாட்வெல் என்பவரின் பெருமுயற்சியால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1917. அதுக்கு முயற்சி பண்ணினவர் டாட்வெல். வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதில் அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இது காட்டுகிறது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்கி வைத்தார். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. அவை தேசிய தலைவர்களின் சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருகின்றன. இந்திய கட்டிடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியன உள்ளன. இந்திய கட்டிடக்கலையின் கலை அம்சங்கள். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னா கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, ஜார்ஜ் கோட்டை சென்னை, டேவிட் கோட்டை கடலூர். அடுத்தது சமய கலாச்சார வரலாறு மதிப்புமிக்க மற்ற பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன. டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். அதாவது டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் தான் இந்தியாவினுடைய மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம். இது 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி 1935இல் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938இல் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. நவீன இந்தியாவுடைய முதல் நாணயம் எப்போ வெளியிடப்பட்டது? 1862. அதுக்கு பிறகு ராணி விக்டோரியாவுடைய காலத்துக்கு பிறகு அரியணை ஏறிய 7ஆம் எட்வர்ட் அவருடைய உருவத்தை பொறித்து நாணயத்தை வெளியிட்டார். 1935இல் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. அது முறையாக நோட்டுகளை வெளியிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றதாக இருந்தது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் 6ஆம் ஜார்ஜோட உருவத்தை 5 ரூபாய் நோட்டில் பதிப்பிச்சு வெளியிட்டாங்க 1938. 1690இல் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. புனித டேவிட் கோட்டை கடலூர் 1690இல் கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்கள் கட்டினது.
அடுத்தது ஐரோப்பியர்கள் வருகை. கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல்வழியை கண்டுபிடிக்க தூண்டியது. அடுத்த போர்ச்சுகல். ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டுமே இந்தியாவிற்கு புதிய கடல்வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். போர்ச்சுகீசிய இளவரசர் மாலுமி ஹென்றி. அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். 1487 போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமிய டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமிய டயஸ் அவரை ஆதரித்தவர் 2ஆம் ஜான். அடுத்து வாஸ்கோட காமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கிபி 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்தார். அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார். இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் என்பவர் வாஸ்கோட காமாவின் கடல்வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். வாஸ்கோட காமா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தார். அப்போது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். பின்னர் கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை நிறுவினார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார். ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னர் கொச்சியின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாயிற்று. 1524 வாஸ்கோட காமா 3வது முறையாக இந்தியா வந்தபோது நோய்வாய்ப்பட்டு 1524 டிசம்பர் 1524 கொச்சியில் காலமானார். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அவருடைய காலம் 1505 1509 வரைக்கும். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா என்பவர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. போர்ச்சுகீசியர்களின் முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மேடாவின் நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை எனப்பட்டது. இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர் தகர்க்க முயன்றபோது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது. பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர். இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலையடைந்தனர். இந்நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன. இப்போரில் அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டான். பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மேடா முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். கிபி 1509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினர். 1509 கடற்படை மேலாண்மையை கேட்குறாங்க போர்ச்சுகீசியர்கள். அடுத்தது அல்போன்சா டி அல்புகர்க். இந்தியா அவரோட காலம் 1509 1515 வரை. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க். போர்ச்சுகீசிய அதிகாரத்தை இந்தியாவில் உண்மையாக நிலைநாட்டினவர் யாருன்னா அல்போன்சா டி அல்புகர்க். இவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதிகளில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்போன்சா டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். நினோடி குன்கா. அதே மாதிரி அல்புகர்க்கு தான் சதி எனும் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்.
நினோடி குன்கா 1529 1538 வரைக்கும் நினோடி குன்காவுடைய காலம். அல்புகர்க்கு பிறகு கவர்னரான நினோடி குன்கா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். தலைநகரை, அதாவது போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினவர் யாருன்னா நினோடி குன்கா அவர்கள் 1530. 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார். மேலும் 1537 டையூவை கைப்பற்றினார். 1534 பசீன் பகுதியை கைப்பற்றுறாங்க. 1537 டையூவை கைப்பற்றுகிறார்கள். அடுத்து பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை 1548 ஆக்கிரமித்தனர். சால்செட் 1548 ஆக்கிரமித்தனர். இவ்வாறு போர்ச்சுகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றியிருந்தனர். போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். புகையிலை சாகுபடியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினவர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான். போர்ச்சுகீசியர்களின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது. கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தவங்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது 1709 சீகன் பால்கோ அவர்களால். முதல்ல இந்தியாவில் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைச்சிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் 1556. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. அடுத்தது டச்சுக்காரர்கள். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியையும் பெற்றது. 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியையும் பெற்றது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். பின்னர் 1605 போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேஷியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். மேலும் போர்ச்சுகீசியரிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். ஆரம்பத்தில் பழவேற்காடு தான் புலிக்காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்தது. ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக இருந்தது பழவேற்காடு, அதாவது புலிக்காட்டு. பின்னர் 1690 பழவேற்காட்டில் இருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர். தலைநகரம் நாகப்பட்டினத்திற்கு எப்போ மாற்றினாங்கன்னா 1690. 1690 இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும். கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். டச்சுக்காரர்கள் நறுமணப் பொருட்கள் மீது தான் அதிக கவனம் செலுத்தியிருப்பாங்க. அதனால் அவங்க மேக்சிமமாக இருந்தது இந்தோனேஷியாவில். அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தார்கள். இந்தியாவில் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது.
இந்நிலையில் 1623 டச்சுக்காரர்கள் அம்பாய்னாவில் 10 ஆங்கிலேய வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொண்டனர். இந்நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடையே மேலும் பகையை வளர்த்தது. 1759 நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். பெடரா போர் எப்போன்னா 1759 போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். ஆங்கிலேயர்கள் தான் வின் பண்ணுறாங்க பெடரா போரில். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இழந்த டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது. 1795 டச்சு முழுவதுமே ஆங்கிலேயரோட வசம் பெயருது. 1795 இந்த பெடரா போருக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. பெடரா போர் 59, அப்படியே மாற்றி போதா 95 மொத்தமாக டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களிடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்களின் ஆதிக்கத்தை இழந்தனர். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்டிரியா கோட்டையை கட்டினர். சில புக்கில் ஜெல்ரியா கோட்டைன்னு இருக்குது 11th ஹிஸ்ட்ரியில். ஓகே, 1613 ஜெல்டிரியா கோட்டையை கட்டினர். இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது. இனி கெல்டிரியா கோட்டை எங்கே இருக்குன்னா பழவேற்காட்டில் இருக்குது. பழவேற்காடுக்கு இன்னொரு பேர் தான் புலிக்காற்று. அக்காலத்தில் பழவேற்காட்டில் இருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். நாகப்பட்டினம், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். அடுத்தது ஆங்கிலேயர்கள் வராங்க. ஃபஸ்ட்டாக வந்தது பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள். ஓகே, இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டம் வழங்கினார். இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். அந்த நிறுவனம் ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். 1608 ஜஹாங்கீருடைய அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு. அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க கோரினார். ஆனால் போர்ச்சுகீசு தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. ஆகையால் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்து திரும்பினார். இந்நிலையில் சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார். சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீசிய கப்பற்படையை அதாவது கடற்படையை தோற்கடித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பேரரசர் ஜஹாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். இது ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையகமாக இருந்தது. இந்நிலையில் 1614 கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீசியரை வென்றார். இந்த சம்பவங்கள் முகலாயர் அவையில் ஆங்கிலேயரின் கௌரவத்தை அதிகரித்தன. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ புறப்படும் முன் ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவினார். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1611 நிறுவினர். இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாகும். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார்.
அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ்வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. இது ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்கான தலைமையிடமாகவும் விளங்கியது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரீனை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீராக பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். 1668 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. 1690ஆம் ஆண்டு சுதனுதி என்ற இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. சுதனுதி, காலிக்கட்டம் மற்றும் கோவிந்தபூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1698 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. இந்த 3 கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது. 1696 சுதனுதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அது 1700 வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. இந்தியா 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1858க்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அடுத்தது டேனியர்கள். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அவர்கள்தான் 1616 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் 1620 தரங்கம்பாடி, 1676 செராம்பூர் வங்காளத்தில் இருக்கிறது ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினர். செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது. டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர். எனவே 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். 1845 டேனியர்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களுக்கு விற்றுறாங்க. 1845 தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என்று அழைத்தனர். என்று அழைத்தார்கள். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அவர் தான் 1709 நிறுவியிருப்பார். அடுத்து தரங்கம்பாடி. அடுத்து பிரெஞ்சு கோட்டை. பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. 1667 பிராங்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். கடைசியாக வந்த ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் தான். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். பிரெஞ்சு வணிக மையம் ஃபஸ்ட்டாக சூரத் நகரில் நிறுவினவர் கரோன். 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார். 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினர். 1673 பிஜப்பூரின் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். அதாவது பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவதுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் ஷெர்கான் லோடி. 1673 வழங்கிய மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிராங்காய்ஸ் மார்டின் கட்டினார். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான செயிஸ்டகானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது.
பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையங்களை நிறுவியது. குறிப்பாக கடலோர பகுதிகளான மாஹி, காரைக்கால், பாலசோர் மற்றும் காசிம் பசார் போன்ற இடங்கள் முக்கியமானவையாகும். 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். பழைய புக்கில் 1742 டியூப்ளே அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அவரோட ஃபுல் நேம் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்பட்டார். டியூப்ளேக்கு பிறகு வந்த பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் அவர்கள் தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவினார். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1731 ஜோதன்பர்க் என்பவரால் தொடங்கப்பட்டது. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. அடுத்து முடிவுரைன்னு கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயரால் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டிகளில் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்களும் பிரான்ஸை நலிவடைய செய்தன. இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்தெழுச்சியை கொடுத்தது. போர்ச்சுகீசியர்கள் டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம், தேசிய தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயின. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மீள்பார்வை. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் TNA என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம், அதாவது சென்னை பதிப்பாசனம்னு பார்த்தோம். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்ரியே பொதுவாக மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். பிரான்சிஸ் டி அல்மெய்டா நீலநீர் கொள்கையை பின்பற்றினார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 அனுமதி வழங்கினார். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 14ஆம் லூயியின் நிதியமைச்சரான கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 11th புக்கில் கோல்பர்ன்னு இருக்கும். கோல்பர்க். பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றம் ஆகியது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.